திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக இந்த அடியேன் சிவனடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்று சித்தர். இன்றைய நாள் ஹரிஹர புத்திரன் ஆனந்த சித்திரன் ஐயன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கிறதுக்காக கார்த்திகை 1ஆம் தேதி கன்னிச்சாமிகள், மலையேறும் பக்தர்கள், முருக பக்தர்கள், சிவனடியார்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால், விரதம் என்றாலே பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்கிறதான் விரதம். அந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது அனைத்து ஐயப்பன் அடியார்களையும் இந்த அடியேன் வேண்டிக் கொள்வது, தானம் பண்ணுங்க. நிதானமா இருந்து தானம் தர்மம். முதல் நீங்கள் 18 படியேறவும் என்று இல்லாமல் ஒரு படி, நீங்க முதல் படியே தானம் செய்யுங்கள். சன்னியாசி என்ற இடத்துக்கு போய்க்க முதல் எல்லாருக்கும் கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின மந்திரம், தமிழ் மந்திரம், தமிழர்களுடைய மந்திரம், நாகரினத்தவர்களுடைய மந்திரம், சைவ சமயத்தவர்களுடைய மந்திரம், இந்து சமயத்தும் சிவனுடைய முதல் மந்திரம் மனிதர்களுக்காக பூலோகத்தில், அதாவது 4 கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின முதல் மந்திரம் தமிழ் மந்திரம். ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக, உமக்கே சேவை செய்வோமாக, எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதர்களில் ஒழிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்றும் நிலை பெறுவோமாக. இன்றைய நாள் இந்த அனைத்து அடியார்களும் உருத்ராட்சை சந்தன மாலை அணிந்து, கருத்த வேட்டி, கருத்த டவல் அணிந்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால், முதல் இந்து சமயத்தவர்கள், சைவ சமயத்தவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் என்றால், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் என்றால், இந்த தமிழர்கள் 850 டைம் 365 நாளை 3 தடவை காலம மதியம் இரவுன்னு சொல்லி நாங்கள் உணவு அருந்துறோம் என்றால், அந்த உணவு அருந்திரத்தை 365 நேரம் ஒதுக்கிறோம். அப்படியான தமிழர்கள், சைவ சமயத்தவர்கள் இந்த விரதமானது ஒரு புனிதமான விரதம், எந்த திருத்தலங்களையும் இல்லாத பொறுமையான விரதம். 18 விளக்கு ஜோதி வச்சு, 18 சித்திரங்களை நினைவு கூர்ந்து, 18 படியை நினைவு கூர்ந்து, 18 அத்தியாயம், 18வது ஒப்பந்தம். இனி நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனை வச்சு போகணும், ஜாதி மத வேதம் இல்லாமல் மனித நேயத்தோடு வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக எல்லோரும் அன்பானவர்களாகவும் கூட்டு குடும்பமாகவும் உறவுகளாகவும் ஒரு இரத்த உறவுகளாகவும் வாழ வேண்டும் என்று இந்த அடியேன் எல்லோருக்காகவும் இந்த ஏறப்போற மலை 21வது வருஷம் 18வது தடவை மாலை படியேறினான்.
21 வருஷம் கந்தசட்டி விரதம் இருந்தான், கௌரி விரதம் இருந்தான். இருக்க வச்சவது சிவன். யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சென்னதிலிருந்து வேல் தந்து, கோயில் மூலஸ்தானத்திலிருந்து பூசகரால் வேல் தந்து, அந்த வேலை 58 நாள் 850 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்களையும் தாண்டி 108 திருத்தலங்களையும் தாண்டி கதிராம பூசகரால் கொடுத்து பட்டுக்கட்டி தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரம், முருகனை வணங்குற கலாச்சாரத்தின்படி கொடியேற்ற நிகழ்வுக்கு இந்த வேல் சென்று அங்குள்ள அனைவரும் ஞானத்தோடு வாழ வேணும் என்று இந்த அடியனுடைய வேண்டுதல். இந்த வருஷம் இமயமலை செல்ல உள்ளதால் எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு கையெடுத்து கும்பிடுங்கள். திருநீராணிதான் இன்றைய நாள் சிவனுடைய நாளில் உங்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி மன்றாடி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓ